வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேக்ரவுண்ட்லாம் வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இப்போ வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கேன். நாளைக்கு வந்து சென்னைக்கு வந்து வந்துடுவேன். இப்போ வந்து நான் மாடியில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ பால்கனிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். எப்பயுமே நம்ம ஊர் சைடு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மரங்கள் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து மருதாணி செடியாக வச்சது. பட் இப்போது வந்து மருதாணி மரம் என்னது இது, வெங்காயம் போதா, பூண்டு போகுது. ஸோ இது வந்து நம்ம செடியாக வச்சது, பட் இப்போ வந்து சூப்பராக மரம் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டு மருதாணி வந்து பார்த்திங்கன்னா செவேர்னு சூப்பராக வந்து பிடிக்குங்க. ஸோ அது கூடயே வந்து இங்கே இது வந்து ஜாதிப்பூ செடி. என்னம்மா, இப்போ நான் மேலே இருந்து காட்டினேன் இல்லையா மருதாணி மரத்தை, அதை வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து காட்ட போகிறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க. அது இப்போ வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல எங்களுக்கு 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, பார்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நிழலை வந்து கொடுக்குது. இங்கே பாருங்கள், ஸோ எவ்வளோ பெருசாகிடுச்சுல்ல. இது வந்து நான் வச்ச செடிங்க. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வச்ச அந்த மருதாணி செடி. இப்போ வந்து அது கூடவே வந்து செம்பருத்தி வச்சுருக்காங்க அண்ட் ஜாதி பூச்செடியும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்லா கொழுந்தாக இருக்குது பாருங்க. இங்கே ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இது கூட பேசுவாங்க. எப்போயுமே வந்து நம்ம செடி கூட வந்து நல்லா பேசலாம். செடி கூட நம்ம பேசணும் அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து பதில் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு வாசல் கூட்டும் போதும் சரி பேசிக்கிட்டே இருப்பாங்க செடி கூட. ஸோ அதுவும் வந்து அதுக்கு அம்மாவுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி, ஆமாம் தானா அப்படின்னா அப்படியே அசைகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அசைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இல்லையா. ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் வந்து செடிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட வந்து பேச்சு கொடுத்து பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கும் வந்து உயிர் இருக்குது, அவங்களும் வந்து சுவாசிக்கிறாங்க. நம்ம பேச்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்களும் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா மூலிகை செடியாக தான் வச்சுருப்பாங்க. அம்மாவும் கிராண்ட்மாவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து வளர்க்குறது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து வீட்டுக்கு அந்த சைடு வந்து இன்னொரு வாசல் இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து நாங்கள் இந்த செடியெலாம் வச்சுருக்கோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி க்ரீனிஷாக பசுமையாக பார்த்தா அந்த நாள் முழுக்க வந்து நல்லா இருக்குங்க. ஸோ எனக்குமே இந்த மாதிரி வந்து பிளான்ஸ்லாம் வந்து வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னு ஆசை தான். பட் எங்கே நம்ம சென்னையில் போய் நம்ம இருக்க ஃப்ளாட்லலாம் எங்கே வச்சு எப்படி தண்ணி ஊற்றி என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே வரும்போது ஆசையாக வந்து கொஞ்சிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து எங்களோட காம்பவுண்ட் செவருக்கு மேலே வரைக்கும் போயிடுச்சு பாருங்களேன். என்னடா அது கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு செடியெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. ஸோ கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து இந்த வீடியோ கூடயே தான் கண்டினியூ ஆக போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி முற்றி இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் காட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் 1 மந்த்க்கு முன்னாடி கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான வின்னர்ஸ் தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க எல்லாரும். வீடியோஸ் போட்டால் அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் சொல்லி அண்ட் இந்த அதாவது ஒரு நிமிஷத்தை கூட சொல்லி அந்த செகண்டில் வந்து நீங்கள் சொன்ன விஷயம் நல்லா இருந்தது, இந்த விஷயம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த விஷயம் பிடிச்சிருந்தது, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு சூப்பராக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு கமெண்ட் அண்ட் ஒரு நேமும் வந்து எனக்கு இந்த நிமிஷம் கூட அவ்வளோ ஞாபகம் இருக்கு. நம்ம கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணும்போது அதில் வந்து வின்னர்ஸ் வந்து 5 வின்னர்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. எனக்குமே வந்து எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. பட் என்ன பண்ணுறது, 5 கிஃப்ட்ஸ் தானே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இனி அடுத்த கிவ்அவே இன்னுமே வந்து நல்ல கிவ்அவேவாக வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அண்ட் நிறைய பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த கிவ்அவே வின்னர்ஸ் நான் எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கமெண்ட் பிக்கரில் போட்டு அந்த ஒரு வீடியோக்குள்ள காட்டுற அந்த வின்னரை மட்டும் வந்து நான் செலக்ட் பண்ணல. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ எல்லா வீடியோவுமே வந்து கண்டினியூவா பார்த்துருக்கணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் செலக்ட் பண்ணேன். நான் வந்து கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த வீடியோக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ வரைக்குமே வந்து 14 வீடியோஸ் போட்டிருக்கேங்க.
ஸோ நான் வந்து கமெண்ட் பிக்கரில் வந்து ஒரு வீடியோவுமே வந்து போட்டேன். ஸோ ஒரு வீடியோவுமே போடும்போது ஸோ 14 பேரை வந்து அது வந்து காட்டுச்சு. ஸோ அந்த 14 பேரில் யாரோட நேம் வந்து 2 times 3 times அதாவது இன்க்ரீஸா வந்திருக்கோ அவங்கள தான் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன். அண்ட் அந்த மெம்பர் வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்காங்களா அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ லைக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் வந்து நான் பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணேன். நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி உங்களோட சிஸ்டர் மாதிரி அவ்வளோ சூப்பரான மெசேஜஸ்லாம் வந்து கொடுத்தீங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணிங்க. அதாவது என்ன சொல்கிறது, மார்னிங் எழுந்திரிச்சோடனே குட் மார்னிங் அக்கா, மத்தியானம் வந்து குட் நவுன் அண்ட் நைட்டு குட் நைட் அக்கா, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் இந்த கிவ்அவே மூலியமாக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லாமல் இமெயிலில் கூட நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி நல்லா இருக்கீங்களாக்கா, எப்படி இருக்கீங்க, அடுத்து என்ன வீடியோ போட போகிறீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிங்க. ஸோ அந்த மெசேஜ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்குமே வந்து நீடிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அண்ட் இந்த கிவ்அவேல வந்து வின் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தடுத்த மந்த்துக்கு வந்து நம்ம கிவ்அவே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண தான் போகிறோம் அண்ட் வின்னர்ஸும் வந்து செலக்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ டோன்ட் ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிவ்அவேல வந்து வின் பண்ணாதவங்க வந்து ஃபீல் பண்ணவே வேணாம். நெக்ஸ்ட் கிவ்அவேவை வந்து நான் ரொம்பவே வந்து சீக்கிரமா வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா அந்த கிவ்அவேல வந்து நீங்க ஜெயிப்பீங்க. இன்னும் சிலர் இருப்பாங்க இல்லையா, எத்தனை டைம் கிவ்அவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நான் மட்டும் வந்து செலக்ட் ஆகவே மாட்டேன், ஆனா வந்து நானும் வந்து கரெக்டா வந்து பண்றேன், பட் லக் வந்து எனக்கு இல்லவே இல்லக்கா, நான் வந்து செலக்ட் ஆகவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மந்த் வந்து கிவ்அவே முடிஞ்சு நீ நெக்ஸ்ட் கிவ்அவே நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு 5 கிவ்அவே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இந்த நேம் இந்த ஐடி நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா கிவ்அவேல வந்து அவங்க வந்து வின் பண்ணல, கிவ்அவேல வந்து அவங்களோட நேம் வந்து வரல, ஸோ அவங்கனால வந்து வின் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம தனியா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றது மூலியமா வந்து எனக்கு லக் இல்லை, நான் வந்து ஜெயிக்கவே மாட்டேங்கா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட வந்து கிஃப்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் வந்து நான் அப்படி ஐடியா பண்ணேன். ஸோ இந்த ஐடியாவுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் இந்த கிவ்அவே முடிஞ்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் வந்து இல்லப்பா அப்படின்றலாம் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணதான் எனக்குமே வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எனக்குமே வந்து ஒரு பூஸ்டப் வேணும் இல்லையா. ஸோ கண்டினியூஸா வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்ககிட்ட இருந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து எனக்குமே வந்து வீடியோ போடணும் நல்லா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடணும் அப்படின்னு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து நம்மளை வந்து இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆரம்பிச்ச ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே வந்து பார்த்துட்டு இருந்த வீடியோஸை வந்து இப்போ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபராக ஃப்ரெண்ட்ஸாக அண்ட் ஒரு சிஸ்டராக வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து எனக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னுமே வந்து நல்ல கண்டென்ட் வந்து நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் வின்னர்ஸ்க்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட நேமை வந்து நான் சைட்லையும் வந்து போடுறேன். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்ம கிவ்அவே வின்னர்ஸை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து ஃபிங்கர் கிராஸில் வச்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ நான் சொல்லவா, நம்ம கிவ்அவேவோட ஃபர்ஸ்ட் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்சான். அவங்களோட நேம் வந்து அந்த ஐடி நேம் வந்து சின்சான். ஸோ நான் இங்கே வந்து போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் மெம்பர் வந்து தனுஜா ஆர். அண்ட் தேர்ட் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா அனிதா பிரணவ். அண்ட் ஃபோர்த் வின்னர் வந்து பிங்கி. அண்ட் ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமதி. ஸோ இவங்க தான் வந்து 5 வின்னர்ஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து நான் வந்து நேம் சொல்றேன், சின்சான், தனுஜா, அனிதா பிரணவ், அண்ட் ஃபோர்த் வந்து பிங்கி அண்ட் ஃபிஃப்த் சுமதி. இவங்க தான் வந்து வின்னர்ஸ்க்கு வந்து கங்க்ராச்சுலேஷன். இந்த வின்னர்ஸ் எல்லாருமே நீங்க எந்த ஐடியில வந்து கமெண்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஐடியில இருந்து என்னோட மெயில் ஐடி இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களோட அட்ரஸ். இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம்லயே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களோட அட்ரஸ். நான் வந்து உங்களோட அட்ரஸ்க்கு வந்து இந்த கிஃப்ட்டை வந்து சென்ட் பண்ணிடுவேன்.
அந்த கிஃப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிஃப்ட்டை வந்து தனியாக எடுத்தாலும் ஓகே, இல்லை வந்து நீங்கள் வியர் பண்ணி எடுத்தாலும் ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா வந்து இமெயில் ஐடிக்கு வந்து அந்த பிக்சரை வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிவ் அவே எப்போ அப்படின்றதையும் வந்து சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட். ஸோ என்னென்ன சொல்லுவாங்களோ அது எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே என்கேஜ். ஸோ நம்ம சேனல்லையே இருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்க, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌந்தர்யா சுரேஷித்.